ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம வெறும் பருப்பு குழம்பு, சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி பருப்பு வத்த குழம்பு செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமாக இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட, களிக்கு தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ பருப்பு வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 150 கிராம் துவரம்பருப்பை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த துவரம்பருப்பையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு வறுக்கும் பொழுதே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு வறுக்கும்போது தோரம்பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துடும். வறுக்க நல்லா மணம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நல்லா மணம் வர ஆரம்பித்ததும் பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கிறேன். புளியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போது பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். வேக வச்சுட்டு அப்படியே நம்ம கடைஞ்சிடுவோம். முக்கியமாக இந்த பருப்பு வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. களிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 விசில் விட்டு எடுத்துட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சி வந்துருச்சு. பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியும் சேர்த்துருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை முதல்ல தனியாக வடித்து எடுத்துகிட்டு இது போல் ஒரு பருப்பு சட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் வேக வச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ பருப்பு சட்டியில் ஈஸியாக மசிக்க முடியும். அதனால் தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிக்கோங்க. இந்த மிளகு வரமிளகாவெல்லாம் நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடையும் பொழுது தான் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடவே. நல்லா இந்த மாதிரி பருப்பை கடைஞ்சி எடுத்துட்டா போதும், பருப்பு வத்த குழம்பு ரெடி. தண்ணியை நான் சொன்ன அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி பருப்பு குழம்பு, சாம்பார் இந்த மாதிரிலாம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மிளகெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த கோல்டெல்லாம் இருந்துச்சு இல்லை குளிர்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்கிற பருப்பு குழம்பு செய்யாமல் இது போல் மிளகு போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும், களிக்கு தொட்டு சாப்பிடும் நல்ல டேஸ்டியான ஒரு சூப்பரான பருப்பு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.